போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஒவ்வொரு நாளும் ஜோதிட குறிப்புகளோடு பல பயனுள்ள தகவல்கள் நம்முடைய நேயர்களுக்கு பயனாகட்டுங்கிறதுக்காக பேசிக்கிட்டே வரோம். சரி, இன்னைக்கு ஒரு ஜோதிட குறிப்பு நம்ம பேசுவோமே. இன்னைக்கு பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயங்காலத்துல கண்ணு தெரியாது. என்ன ஜாதகத்திற்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோமே. ஜாதகத்துல ஒருவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி 2 குறியம் இவர்களோடு சுக்கரனுக்கு தொடர்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுல நோய் இருக்குன்னு சொல்லுவோம். சுக்கரனுக்கு தொடர்பாயிருச்சுனாவே கண்ணுல நோய். நாம போன காணொலியில பார்த்தோம், செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை அல்லது சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை, அது இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் பார்த்தோம். இந்த காணொலியில சுக்கரனை தொடர்பு படுத்தி பார்க்கலாமே. லக்னாதிபதிக்கும் 2ஆம் வீட்டுக்குரியவனோடு சேர்ந்து சுக்கரன் இருந்துட்டாருன்னா கண்ணுல உபாதை வரும். அங்கேயே சுக்கரன், சந்திரன், குரு இவர்களுக்கு லக்னாதிபதி 2ஆம் வீட்டுக்குரியவனோடு தொடர்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மாலைக்கண் நோய் வருமா. இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பலன் எடுக்கணும். சொல்லும் போது இதுல எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்கு, எந்த ஸ்தானத்துல போய் அமருது, இதையெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு தான் பலனை நிர்ணயம் செய்ய வேண்டியது அவசியம். பொதுவா ஒரு கிரகங்களுடைய சேர்க்கையை மட்டும் வச்சுட்டு பலன் சொல்லக்கூடாது. அந்த ஸ்தான பலம் என்ன, அது எந்த அளவுக்கு பலமாக இருக்கு, பலகீனமா இருக்கா, மறைவு ஸ்தானங்கள்ல இருக்காங்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு பலன் எடுக்க வேண்டியது அவசியம். இது ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள்ல நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. தொடர்ந்து இன்னும் பல காணொளிகள் பேசுவோம். சரி, நம்முடைய ஆத்ம போதி மையத்துல தொடர்ந்து சோழி பிரசன்னம் பயிற்சி வகுப்பாக, இந்த கேரள சோழி பிரசன்னம் சொல்றோம் இல்லையா, 3 நாள் பயிற்சிகள் நேரடியான செய்முறை பயிற்சியோடு 3 நாள் நேரடியாகவே பயிற்சி நடத்துறோம். ஆண் பெண் இருபாலரும் கலந்துக்கலாம். குறிப்பாக நேரடி பயிற்சி 21 நாள் ஆன்லைன்லயும் படிக்கிறாங்க. கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணிக்க முடியல, புரிஞ்சுக்க முடியலன்னா நேரடியா குடும்ப பிரசன்னத்தை 3 நாள்ல படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறோம் நம்மளுடைய ஆத்ம போதி மையத்தில். விருப்பம் இருக்கிறவங்க கீழே வரக்கூடிய என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களோடு நேரடி பயிற்சியில் நான் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். போதி வணக்கம்.